ஒரு வழியா அவங்க நடத்திய சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்லாம் நிறைவடைஞ்சு அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா போராட்டமா சாகும் வரை விசிலடிக்கும் போராட்டம் இல்லையா? உண்ணாவிரத போராட்டம் சிஎம் ஆகுங்கன்னு சொல்லி எங்க போராட்டம் பண்றோம் எதுக்கு போராட்டம் பண்றதே தெரியாம தாவேக்கந்தர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. சிஎம் ஆயிட்டாருங்க. அனைவரும் ஹாப்பி. எப்படியோ அந்த ஜனாதிபதி ஆட்சி உள்ள வரல, ஏதோ ஒரு நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வரலாற்றிலே முதல் முறை எதிர்கட்சியோட கூட்டணி கட்சிகளின் தயவை பெற்று ஜனாதிபதி ஆட்சி உள்ள வராம தடுத்து சிஎம் இருக்காங்க. ஆமா, அதாவது அவரை தவிர மத்த எல்லாருமே போராடி ஒரு சிஎம் இருக்கிறார். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இருந்தாலும் டிவிகே பாய்ஸ் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அதனால எனக்கு இப்ப சோகமாயிடுச்சு. நீங்களும் சோகமாயிட்டீங்களா? அவ்வளவு சோகப்படுறாங்க. இப்ப நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சுட்டாங்க, 3வது அடி போட்டாங்க, வருத்தப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அவங்க கதை என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போய் கேட்டோம்னா, டே இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னாடா, இது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து இப்படிலாம் பண்ணீங்கன்னா, அட போக்கா நீ வேற, நானே வந்து ராவண மகன்டா அந்த பாட்டெல்லாம் போடாம இருக்கிறான்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்கிறேன். நீ வேற அந்த தமிழ் தாய் வாழ்த்தை கேட்கிற. இன்னொரு பாட்டு வர சொல்றாள். என்ன பாட்டு? அவங்களது பிறர் துன்பம் அந்த பாட்டு போட வேண்டியல. அங்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் இன்னொரு பாட்டு போடுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. யாரு? அப்படி போடு எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப வருத்தம் அந்த பாட்டு போடாததுனால. ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான இடங்கள்ல போட வேண்டிய ஒரு பாட்டு. இந்த மகிழ்ச்சியான இடத்துல அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்களே. தமிழ்நாடே தமிழ் தாய் வாழ்த்த 3வது போட்டாடு கவலைப்பட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ராவண மவண்ட பாட்டு போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த நடைமுறை பாவனைகள், அந்த திரைத்துறை. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் இல்ல இங்க என்னமோ நடக்குதுடா அப்படின்ற மோட்லயே உட்கார்ந்து இருந்திருப்பாங்கல்ல. வச்சு அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆங்கர்லாம் நிறைய வேலை பார்த்துருந்தாங்க. தம்பி அங்க போவாது, இப்படிலாம் பண்ணாதே, செல்ஃபி எல்லாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சரி கதை. ஆங்கர் ஒரு முரட்டு ஃபேன்னு நினைக்கிறேன். அதே தெரிஞ்சுது. ஏன் இப்போ உங்களால இவ்வளவு தாமதமாக்குறாரு சைன் படுத்துன்னு கேட்டா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தை அங்க பாக்கணும். ஆக கடைசி வரை அரசியல் தலைவராவோ தமிழ்நாட்டோட சிஎம்ஆவோ பார்க்க மாட்டீங்க. அவர் நினைச்சாலும் இவங்க இருக்க விட மாட்டாங்க. உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆயிட்ட பிறகு அதே சொல்றாங்க. நான் தொடர்ந்து பாக்கல. எனக்கு என்ன டவுட்னா, ஆட்சி பொறுப்பெல்லாம் ஏத்தாச்சு, எல்லாரும் ஹாப்பியா இருக்கும், ஓகே. வாக்குறுதிகள் முதல் நாளே மேடையில ஏறி கஜானா காலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு இதை சொல்றாரு? எதுக்காக வந்து? நீங்களும் அந்த ட்விட்டர் ஃபேஸ் பாத்தீங்களா? இல்ல ட்விட்டர் ஃபேஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, மேடையில இன்னைக்கு விஜய் பேசியிருந்தாரு, என்னால இந்த திட்டங்களை கொண்டு வர முடியாது, கஜானா காலியா இருக்கு. இது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளின்னு நினைக்கிறேன். தொண்டன் எவ்வளியோ தலைவன் அவ்வளி. ஆக்சுவலா நல்ல ஆட்சிங்க. எல்லாருமே தலைமைக்கு கட்டுப்படுவாங்க. இங்க மட்டும் தலைமை தொண்டர்களுக்கு கட்டுப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பேசுறது கூட ஏதோ விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்காக பேசுறாங்க அப்படின்னு ஒரு பாணியில எடுத்துட்டு போனாலும் அதை சிரிச்சுட்டு இவங்களே போய் நிற்பாங்க. இவங்களே போய் இவங்களுக்காக 500 பேர் போராட கருப்பு கொடி தூக்கிட்டு வர்றான்னு வைங்க, இவங்க ஒரு 1000 பேர் எங்களுக்கே வேணாண்டா, நீங்க ஏன் எங்களுக்காக கேட்குறீங்கன்னு போய் நின்றுவாங்க. நம்ம தெரியுது பாத்தீங்களா? அதாவது நாளைக்கே இவனுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தராதரமா இல்லாம தான் பேசுறாங்க, இவனுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா, ஓட்டு போடுறது வரைக்கும் காலில் விழுந்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து திரை சண்டை இல்ல. ஆனாலுமே நீங்க அது வரைக்கும் அபியூஸ் பண்ணிட்டு இருந்த அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் எல்லார்கிட்டையும் காலில் விழாத குறையா ஓட்டு கேட்டீங்க. பொதுமக்கள் கிட்டையுமே நீங்க அப்படிதான் கேட்டீங்க. என்னென்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ அவங்க கேட்டுருவாங்க, நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அவங்க கேட்டுருவாங்கன்ற பட்சத்துல நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களை எவ்வளவு மோசமா உட்காந்து நீங்க பேசுறீங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அப்படிதான் அந்த கட்சி இருக்கு. என்ன சொல்றானுங்கன்னா, நாளைக்கு ஆரம்பிச்சிருவானுங்க, 6 சிலிண்டர் எங்க, இந்த 2500 ரூபாய் எங்கன்னு ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தலைவர் இப்படி பேச சொல்லிடலாம். அதாவது 60 தலைவரை பேச சொல்லிடுவோம். இல்ல, தலைவர் பேசிடுவாரு. ஓகே, ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி போயிடுச்சு, ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா, போயிடுச்சு போல. 60 வருஷமா இவ்வளவு கடன் இருக்கு, அதை நான் சரி பண்ணவே 60 வருஷம் கடன் இல்ல. இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேடையில் என்ன பேசியிருக்காருன்னா, 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறாரு. இவங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்து அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இவங்க 60 வருஷமா அடிச்சு கொள்ளையடிச்சு எல்லாமே கஜானா காலி ஆயிடுச்சு, அதை சரி பண்ணவே 60 வருஷம் ஆகும், நம்பிடுவானுங்க இவனுங்க, அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இருப்பானுங்கன்றது. ஆக்சுவலா அந்த வார்த்தை அப்படியே சொல்றாங்க. எனக்கு எந்த இடம் தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மகளிர் உரிமை தொகை கேட்பாங்க, சிலிண்டர் கேட்பாங்க, சிலிண்டருக்கு சண்டை வரும், நீங்கள் 6 சிலிண்டர் தரேன்னீங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அண்ணா பாவம் ஃப்ரெண்ட்ஸ் கஜானா காலியாக இருக்குது, அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லலாம். அப்போ அது அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணீங்களா, இவனுங்களே 1000 ரூபாய் 1 லட்சம் பேரும் அக்கௌண்ட்டில் போட்டுருவானுங்க, 1 லட்சம் கோடி வந்துடும். இப்போ ஓட்டு போட்ட 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, 1000 ரூபாய் வாங்கணும்னா அதே 1 லட்சம் கோடி கிட்ட வந்துடும், அதாச்சும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னா அதை ஆட்டை போட்டு போகிறதுக்கான ஒரு வேலை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தற்கூறிகளா அவங்கள வெகுளித்தனத்தை
தான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இவ்வளோலாம் முழுக்க இருக்காதீங்க. முழுக்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப் பண்ற மக்களை அப்ப நீங்க அவங்க முட்டாளா இருக்கிறாங்க, நீங்க இன்னும் அவங்களை முட்டாள ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா அந்த ஐடி எல்லாம் நீங்க பார்க்கணுமே, விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுத்த ஐடிஸ் எல்லாம் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்கார்ந்து மக்களை ஏதோ மாட்டு மந்த மாதிரி அதுங்க இதுங்க அவனுங்க இவனுங்க. இன்னொன்னு இவங்களுக்காக போராட ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள இவனுங்களே எதிர்த்திருப்பானுங்க சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எங்க பசங்க அப்படிதான், அதை இவங்க சொல்றாங்க, இந்த பசங்க அப்படிதான் சிரிக்கிறாங்க. ஆமா, அப்ப நீங்க விஜய் ரசிகர்களை என்ன இடத்துல வச்சிருக்கீங்க? அவ்வளவு மோசமா வந்து இவங்க யாருன்னா இன்டர்நெட்லயே ட்ரெயின் பண்ண ஒரு ஆள்கள். இது ஐடிவிங்க போட்டு விஜய் அப்படி விஜய் இப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நபர்களா இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? வீடியோ போடும்போது இப்படிதான் போறாங்க, அமுச்சு விட்றா அவன் நம்பிடுவான், அமுச்சு விட்றான் வந்து ஹைப் ஆயிடுவான்னு தான் அவங்க அமுச்சு விட்டுருக்காங்க. எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் நாள்ல இப்படியா அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கே ஒரு எதிர்கட்சியோ இல்ல மற்ற கட்சிகள் போயிட்டு எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா இவங்களே அமுச்சு விடுவானுங்க. இந்த இன்டர்நெட்ல உட்காந்து ஒரு கார்டை போட்டு பாருங்க, இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி எதிர்கட்சியெல்லாம் சதி பண்றாங்க, நம்ம அண்ணன்கிட்ட காசே இல்ல, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க பாருங்க, போங்க நீங்க ஒரு 10 பேர் கொடி பிடிச்சு போங்கன்னு அமுச்சு வர வேலையில இப்பயே ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. ஆக்சுவலா ஒரு போராட்டத்துக்கு கருப்பு கொடி பிடிச்சிட்டு போவாங்க, ஆனா இவங்களை எதிர்த்து தான் நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த 5 வருஷத்துக்கு போராட போறோம். இதே மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த உரிமை இருக்கு, எல்லாருமே கேட்கக்கூடிய உரிமையில நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு தனி மனிதர் இல்லாம ஒரு கட்சி தலைவர் கேட்கும் போது அவர் எப்படி போட்டு கடிச்சு வச்சானுங்க பாத்தீங்களா நீங்க? சோ அப்ப இவங்களை பார்த்தோம்னா யாரும் கேள்வி கேட்க கூடாது, எங்க அண்ணன் இப்படிதான் வாக்குறுதி. ஆக்சுவலா என்ன மாற்றம் இது? பேச்சு சுதந்திரம் இன்னைக்கு இது கரண்ட்ல இல்லைனாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை பெற்று பெரும்பான்மை கட்சியா வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற நியூஸ் வந்ததுமே அவங்களுக்கு எதிரான இல்லை, நீங்க இப்படி பண்றீங்க இப்படி இருக்குன்னு கொஸ்டின் பண்ண எத்தனை ஐடிஸை முடக்கினாங்க தெரியுமா? நாளே பேச்சு சுதந்திரம் பறி போயிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை கொஸ்டினும் பண்ணல எதுவும் பண்ணல, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஒரு இன்னொரு கட்சி வச்சிருக்கவரா ஒருத்தர் சொன்னார். அவர் ஒரு முஸ்லீம், அவர் பேரு ஜவஹர்லா, மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவர். அதுக்கு அந்த நியூஸ் கார்டு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, நீ ஒரு தீவிரவாதி, முஸ்லீம் ஆச்சு, உன்னோட ஆதரவு எனக்கு எதுக்கு அப்படிங்கிற ரேஞ்ச். நீ ஒரு முஸ்லீம், நீ 5 கல்யாணம் பண்ணிப்ப. இது வந்து உங்களுக்கு புரியுதா? பிஜேபி உள்ள வந்துருச்சு, பட் யூ கான்ட் see thatங்கிற மாதிரி இருக்கு. இந்த அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, நம்மளை டாமினேட் பண்ண பாக்குறாங்கன்னு இந்த பாரத நாட்டோட பிரதமர் அவர்கள் மேடையில சிறுபான்மையினருக்கு எதிராக வச்ச ஸ்டேட்மெண்ட். இல்ல முஸ்லீம்னாலே தீவிரவாதி நேத்தது அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டுல யாருமே அதை பேசலாம். தமிழ்நாடு ஒரு மத நல்லிணக்க நாடா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சக கட்சி வச்சிருக்க ஒருத்தரா அவர் வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன, நீ முஸ்லீம் 5 பிள்ளை பெத்துக்குவேன்னா நீ என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க அப்போ உங்களோட மைண்டும் சங்கியோட இதுவும் ஒன்னா தானே இருக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு பண்ணதே தெரிஞ்சிருச்சு யாரோட ஆட்சி இனிமே இங்க நடக்க போகுதுன்னு. ஆனா அதை எதிர்த்து களமாடுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த கமெண்ட்டே எனக்கு ரொம்ப உறுத்துது. நீ முஸ்லீம் 5 கல்யாணம் பண்ணிக்குவேன்னா எப்படி உங்க அண்ணன் கொடுக்குற 1 கிராம் தங்கத்துக்காக கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டே இருப்பாங்களா? காவி வாசம் காவி மூலன்றது இங்கேயும் வீசுது, தமிழக இளைஞர்களிடையே வீசுது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்களை வந்து அரசியல் படுத்த வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா இப்ப இங்க திமுகவில் எதிர்கட்சி இருந்தாங்கன்னா அதை பண்ணிருப்பாங்க. இதே விஜய் பண்ணுவாரா கண்டிப்பாரான்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரி நீங்க இவரை விடுங்க, திருமாவை போட்டு கடிக்கிறானுங்க பாத்தீங்களா? நீங்க அந்த 2 சீட்டுன்னு அந்த ஜாதி அரசுன்னு ஒண்ணு கொண்டு வராங்க பாத்தீங்களா? கமெண்ட்ல அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆக்சுவலா இவங்க திருமாவை வந்து நீ என்ன 108 சீட்டு வச்சிருக்க எங்க அண்ணனுக்கு நீ போட்டியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்க. நான் என்ன கேட்கறேன், அந்த 2 சீட் இல்லைன்னா ஜோசப் விஜயனும் நான் இன்னைக்கு உங்க காதுல கேட்டிருக்குமா? அந்த 2 சீட்டு எனக்கு தர விருப்பம் இல்லப்பா, நான் ஆதரவு தரல, நான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட தான் இருப்பேன், ஆதரவு கூட தரல அப்படின்னு அவர் சொன்னா இன்னைக்கு ஜோசப் விஜயனும் நானுங்கிற வார்த்தை உங்க காதுல கேட்குமா? இல்ல திருமாலாம் சிஎம் ஆகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இழிவான ஒரு மனப்பான்மை. அது என்ன உனக்குலாம் டெபுட்டி சிஎம் போஸ்டா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு கொஸ்டினை கொண்டு வருவாங்க, டிஎம்கே மட்டும் அவரை டெபுட்டி சிஎம் ஆக்குச்சா? நான் சொல்றேன், எந்த இடத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்களோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசினாங்களா? உங்களால கொடுக்க முடியுமா? இவங்க தாவேக்கா முதல் நாள்ல இருந்தே மாட்டுல இருந்து கடை விரிச்சு வச்ச மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வாங்கன்னு தானே கூப்பிட்டு இருந்தீங்க. இப்ப எங்க போச்சு அது? இல்ல அதை கொஸ்டின் பண்ணியிருந்தார்ல. இப்ப இந்த கட்சி சார்ந்தவங்க டிஎம்கே பத்தி கொஸ்டின் பண்ணாங்க அப்பவே, நீங்க திரும்ப வந்து சிஎம் ஆக்க மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்ப அதே கேள்வி இன்னொன்னு, திரும்ப டெபுட்டி சிஎம் போஸ்ட் கேட்கறாருன்னு அபிஷியல் நியூஸ் கூட வரல. கண்டிப்பா ஆமா கேட்டுருவாரோ? எவ்வளவு ஒரு ஜாதிய வன்மம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சதுக்கு கீழே எந்த ஜாதி உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சோம் அந்த ஜாதிக்காரனே வந்துட்டான்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இல்ல எந்த நம்பிக்கையில இதெல்லாம் நான் மாற்றம்னு எடுத்துக்கணும்னு எனக்கு புரியல. நீங்க இப்போ அவங்கள விடுங்க,
ஊடகங்களே இதுக்கு துணை போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. குறிப்பிட்ட ஊடகம், விஜய்க்கு மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு ஊடகம் வந்து குறிப்பிட்ட ஊடகம்னா அது எந்த அளவுக்கு வன்மம்னு பாருங்க. அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இது இன்னைக்குள்ளது இல்ல. ஆளுநர் வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும் நடையா நடக்கிறாரு. லெட்டரை கொண்டு போறாங்க, கார்ல மறந்து வச்சுட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி எல்லா பண்ணு காரணம் சொல்லி பரபரப்பா போயிட்டு இருக்கு. நொடிக்கு நொடி அப்டேட் வந்திருக்கு நியூஸ்ல. நடுவுல திருமாதான் இந்த ஆட்டத்தை தீர்மானிக்க போறாருங்கிற ஒரு நிலைமை வரும்போது 2 பிளாஸ்டிக் சேர் போட்டோ போட்டு சேர்ல எதுக்காக துளை இருக்கு தெரியுமான்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் சேனல்ல இருந்து அபிஷியல் பேஜ்ல இருந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா பிளாஸ்டிக் சேர் திருமாவை கேளுங்க தெரியும், அவரை தப்பா திட்டுறது, ஜாதி வன்மத்தோட பேசுறதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுத்தாலுமே எந்த வகையில இவங்க நடத்திருப்பாங்க. ஆமா, ஆக்சுவலா இப்ப திருமா வந்து உள்ள போகாம எனக்கு மினிஸ்டர் சீட்டு கொடுங்கன்னு கேட்டு உள்ள போகாம அவங்க வெளியே நின்று ஆதரவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களை நம்பி உள்ள போயிட்டோம்னா ஒரு மினிஸ்டர் சீட்டு கொடுத்தோங்கிறதுக்காக ஓவரா பண்ணுவாங்கன்னு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, திருமான்றவர் அவர் ஒரு பெரிய எழுச்சி தமிழர், எவ்வளவு பெரிய தலைவர் அவருக்கு இந்த நிலைமைனா இவங்க சொல்றாங்களே என் கட்சியில வந்து இவ்வளவு 24 74 கணக்கு, அது ஃபேக் நரேட்டிவ். ஓகே அத்தனை தலித் இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த ஃபேக் நரேட்டிவை உடைக்கிறதுக்கு நம்மளால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரீச் ஆயிருச்சு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படி இருக்கட்டும், இத்தனை தலைவர்கள் உள்ள இருக்கிறாங்கன்னா திருமாவே இப்படி நடத்தக்கூடிய இந்த கட்சி என்பது அந்த சிறு சிறு தலைவர்கள் எப்படி நடத்துவாங்கன்னு நான் கேட்கிறேன். அத்தனை வேட்பாளர்கள், அத்தனை எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி நடத்துவீங்க? இவ்வளவு பெரிய தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு இதை செட் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன அவங்க வந்து ஸ்டாலின் அப்படிங்கிறவரை தாண்டி திருமாங்கிற பிம்பத்தை ரொம்ப உடைக்கிறதுக்கு இது பண்றாங்க. ஆதவுக்கு அந்த தேவை நிறையவே இருக்கு. இன்னொன்னு ரஞ்சித், நம்ம அவரை பத்தி இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஆதரவு கொடுத்தீங்கல்ல, ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு ரிசல்ட் வந்த அன்னைக்கு போஸ்ட் போட்டீங்க. இந்த ஜாதிய வன்மத்துக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க ரஞ்சித்? திரையுலகத்திலையும் அவங்க இனிமே டாமினேட் ஆயிருவாங்க, நம்ம வந்து நம்ம பொழப்ப பார்க்கணுங்கிறதுக்காக அந்த போஸ்ட் போட்டீங்களா? ரொம்ப தப்பான. திருமா வந்து தலித்துகளுக்கான தலைவர் இல்லையா? திருமா வந்து தலித்துகளுக்கான தலைவருங்கிறத உங்களால மறுக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு திமுக அப்படிங்கிற கட்சியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், நீங்க உங்க நிலைப்பாடை மாத்திட்டு இருக்கலாம். ஆனா ஒரு தலித்துகளோட தலைவரா இருக்கிற தலைவர் திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி கொச்சையா வசைபாடும் போது நீங்க எங்க போயிருந்தீங்க? இதுக்கு வந்து தாவேகா தலைவர் கூட ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அவர் எதுக்குமே கண்டனம் தெரிவிக்கல. அந்த பாலியல் வழக்குல போக்சோ 10 வயசு பிள்ளைய இது பண்ண வழக்குக்கு ஒரு கட்சி தலைவரா, ஏன்னா அவர் வட்ட செயலாளர் ஐயா, நீங்க உங்க கட்சியில இருக்கிறவர், நீங்க அதுக்கும் எந்த கண்டன அறிக்கையும் விடல. அதுக்கு அடுத்த நாள் திருட்டு கேஸ், ரோட்ல டிராபிக்கை மறைச்சு கார் மேல ஏறி டான்ஸ் ஆடி அவ்வளோ வயலன்ஸ் பண்ணாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாங்க. அதுக்கும் நீங்க எந்த கண்டன அறிக்கையும் விடலை, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பதவி கிடைச்சிருச்சு அசால்ட்டா இருக்கலாம் நினைக்காதீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார்னு வேற இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகே பேஜஸ்ல போடுற எதையுமே நம்பவே முடியல. அது பார்த்துட்டு மனசே உடஞ்சிச்சு. இப்ப என்னதான் நம்ம மக்களை திட்டினாலுமே மக்களை வந்து நம்ம அவங்களோட அந்த ஓட்டு போட்டது அந்த அதிகாரத்தை நம்ம ஏத்துக்குள்ள தலை வணங்குறோம். அதையும் தாண்டி மக்கள் இவ்வளவு வெகுளித்தனமா இருக்கிறாங்க, அரசியல் அபாயத்தை புரிஞ்சுக்க மாதிரி ஒரு கவலை இருக்கு. இந்த கவலையோட நம்ம இருக்கும் போது இவங்க இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. இது என்னோட தமிழ்நாட்டு மக்களாச்சு, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒரு கோவம் வருது. தமிழ்நாட்டுல 1.5 கோடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சரியா? அதுல ஒரு முஸ்லீம் கூடவா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த IUML ஆதரவு தரல, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாலின் கிட்ட பேசுங்க, நான் அப்புறம் தான் சொல்லுவேன் அந்த மாதிரி சொன்னப்போ அந்த நியூஸ் கார்டுக்கு போட்டிருக்கானுங்க ட்விட்டர்ல, எந்த டெரரிஸ்ட் அமைப்போட ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ அதை நான் மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஜனநாயகன் படம் வரைக்கும் முஸ்லிம்ஸை தீவிரவாதியா மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட விஜய் தொண்டர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு போடலையா? முஸ்லீம்ஸ் உங்களை நம்பலையா? முஸ்லீம்ஸ் பெண்கள் ஓட்டு உங்களுக்கு வரலையா? அப்போ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு இப்படிலாம் பேசுறாங்கல்ல, நீங்க ஒரு அறிக்கை, நம்மளோட சக தோழர்கள் அவங்களும் சேர்ந்து தான் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியுதுன்னு அவங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னா ஒரு அறிக்கை விடலாம் கிடையாது. இப்ப அடுத்த இப்ப ரம்ஜான் பண்டிகை எதுவும் வரும், அப்பவே ஒரு நோன்பு கஞ்சி குடிச்சாருன்னா பண்ண இதெல்லாம் நோன்பு கஞ்சி குடிச்சாருன்னா அவர் சிறுபான்மையினர் மக்களை மதிக்கிறாருன்னு அர்த்தம். அந்தோனியார் கோயில முட்டி போட்டு நடந்தா அவர் கிறிஸ்டியன்ஸை மதிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ தாவே காட்சி வந்துருச்சு, திருப்பரங்குன்ற விஷயம் வராமலையா போயிட போகுது, சங்கிகள் தூங்கிட்டே இருக்க போறாங்க. திமுக ஆட்சி அதுக்கும் ஈஸியா போயிடலாம், உள்ளன்னு வந்துதான் போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? இவ்வளவு நாளா வந்து விஜய் அமிதாக்கு நீங்க கேட்கவே மாட்டீங்க, அவரையே மட்டும் ஏன் கேக்குறீங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவரை மட்டும் தான் நாங்க கேட்போம், அவர் பேசிதான் ஆகணும். என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு பார்ப்போம். வாக்குறுதிகளை பொறுத்த வரையுமே முதல் நாளே கை வச்சிருக்காரு, இந்த மாதிரி வந்து கஜானா காலி அப்படின்னு சொல்லி. அதுவும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டாலின் வந்து சிலிண்டர் கிடைக்காதா? கிடைக்காது, அவ்வளவுதான். சில பேர்லாம் வந்து எங்க அண்ணன் கொடுக்குற சிலிண்டர் தான் நிறைய விஜய் ரசிகைகள்லாம் அண்ணன் கொடுக்குற சிலிண்டர்ல தான் என் புருஷனுக்கு சமைச்சே போடுவேன்னு வெயிட் பண்றாங்களா? ஆமா, இல்ல இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணன் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட கையில எடுத்துட்டாரு. அவங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லைன்னு இவரு போயிட்டாரு. ட்விட்டர் ஸ்பேஸ்ல இவங்க தொண்டர்கள் எப்படி இறங்கிட்டாங்கன்னா, நம்மளே காசை போட்டு அடிச்சிடல, இவங்க தந்துருவானுங்க, இழிச்சா வானுங்கன்ற மாதிரி. பாருங்களேன், அவனுங்களே போட்டு விட்டுருவானுங்க. ஒரு
1,00,000 கோடி வந்துரும் 1000 ரூபாய் அனுப்பி ஏன்னா மக்கள் காசை வாங்க அண்ணன் தான் சொந்த பணத்தை எடுத்து கொடுப்பாருன்னு முட்டு கொடுத்தீங்களே. படம் நடிக்க போயிடுவாருன்னு சொன்னாங்க. அப்படி காசு இல்லைன்னா எங்கன்னு ஒரு படத்தை நடிச்சுட்டு அந்த காசு வாங்கி வந்து இங்க தமிழக மக்களுக்கு செஞ்சிருவாங்க. அந்த மின்சாரம் யூனிட் 500 தரேன்னு சொன்னாரு. அப்புறம் 200 500 யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் 200ன்னாரு. முதல் நாளே நிறைய ஏமாற்று வலைகளை இறங்கி இருக்கிறாரு. ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருந்தாரு, 6 மாத காலங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. முதல் நாளே சீண்டி இருக்காரு. இவர் முதலமைச்சரா ஏத்திருக்காரு. இப்ப நம்மளே என்ன நினைக்கிறோம்னா அவ்வளவு நெகட்டிவா எல்லாம் பேச வேணாம்னு சொல்லி நம்மளே இருந்தோம். ஓகே நம்ம பாராட்டலாம், நாங்க பாசிட்டிவா பேசலாம்னு சொல்லி முதலமைச்சரா ஏறி ஒரு மேடைக்கு வந்த பிறகு நெகட்டிவா பேசுறாரு. இப்ப எப்படி எங்க போய் பிரச்சாரத்துக்கு போனாலுமே நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன்னு பேசாம திமுகன்னு சொன்னாரோ, முதலமைச்சர் ஆயிட்டு முதல் நாளே அதே சொல்றாரு, திமுக கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்றாரு. அதுக்குதான் ஸ்டாலின் வந்து ஒரு பதிலடி காசுலாம் இருக்கு எடுத்து கொடுக்க மனசு வேணும் தம்பி, போய் வேலையை பாருங்கன்ட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் வாக்குறுதிகள் என்ன மாதிரி ஆக போகுது. விரைவில் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களை எப்படி யூஸ் பண்றாங்க இந்த கட்சியிலன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. தொடர்ந்து பார்ப்போம். ஒரு பாசிட்டிவே நம்ம கிரியேட் பண்ணுவோம். செஞ்சாருன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நம்ம சந்தோஷப்படுற இடத்துல முதல் இடத்துல நம்ம இருப்போம். இல்ல நான் என்ன கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க முதல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சக மனுஷனை ஒரு பொண்ணை இன்னொரு கட்சிக்காரனா இருந்தாலுமே அரசியல் ரீதியா மாண்பா எப்படி நடத்தணும்னு உங்க தொண்டர்களை அரசியல் படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு.